எக்ஸசைஸ் 3.1ல ஃபிஃப்த் ஒன்ல ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் 2x + 3 இன்ட்டு 2x - 4ன்னு 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுனால என்ன பண்ணால், அந்த 2x வச்சு இந்த 2 டேர்மே மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து 3யை வச்சுட்டு இந்த 2 டேர்மே வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டேர்ம் இன்ட்டுன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு மல்டிப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால ஸோ 2x இன்ட்டு 2x ப்ளஸ் again 2x into -4. நெக்ஸ்ட் வந்து இந்த 3யை வச்சு 2x and 3 into -4. அதாவது இந்த இதை வச்சு இந்த இது மல்டிப்ளை பண்ண மாதிரி இந்த இதை இப்படி மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் 3 into 2x ப்ளஸ் 3 into -4. நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4. இங்கே x பவர் 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இங்கே வந்து 2 4s are 8. சிம்பிள் பார்த்தோம்னா இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 8x. இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு. 3 2s are 6. அந்த எக்ஸை வந்து அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 3 4s are 12. ஸோ 4x² அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே வந்து -8 இருக்குது, இங்கே வந்து +6 இருக்குது. இது ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்கிறதுனால இது ரெண்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். ரெண்டுமே வந்து சேம் பவர் இருக்கனால, அதாவது x பவர் 1 x பவர் 1 இருக்கிறதுனால இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ -8 + 6னா எப்பயுமே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணி இந்த இருக்கிறதுல எது வந்து பெரிய நம்பர் அதுக்குரிய சிம்பிள் போட்டுக்கணும். ஸோ நம்ம 8 6 இருக்குது, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 2 வரும். ஸோ நான் சிம்பிள் பார்த்தோம்னா 8 தான் வந்து இதில் இருக்கிறதுல பெரிய நம்பர். ஸோ அதோட சிம்பிள் -2ன்னு போட்டாச்சு. ஸோ -2x - 12 இதுதான் இதோட ஆன்சர்.